அனைவருக்கும் வணக்கம். இன்று 6வது நாள் குரு சரித்திர பாராயணம். ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவுடையவர்கள் உன்னுடைய கொடுமையை தாங்கும் வல்லமை உடையவர்களாக இருப்பார். ஆனால் பெரும்பான்மையோரால் அது இயலாது. எனவே உனக்கு அடிபணிந்து விடுவர். உனது கொடிய சக்தியிடமிருந்து தனித்து நிற்கும் வல்லமை பொருந்தியவர் சிவபெருமானோடு ஐக்கியம் அடைந்து விடுவார். இந்த வார்த்தைகளை பிரம்மனிடமிருந்து கேட்ட கலி, அவரை கற்றறிந்த என் தலைவரே, தவ யோகிகளின் மனமும் சுபாவமும் எப்படி இருக்கும்? அவர்களுக்குரிய சின்னங்கள் யாவை என்று கேட்டான். பிரம்மா, கலியே, நீ நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சரியான பாதையில் உண்மையோடு வாழும் தைரியம் உடையவர்களிடத்தில் உன்னுடைய சக்தி ஒன்றும் செல்லாது. ஹரிஹரனிடத்தில் பக்தி கொண்டவர்கள், காசியில் வசிப்பவர்கள், குருவிற்கு பணிவிடை செய்து தொழுபவர்கள் ஆகியோர் உன்னுடைய சக்தியினால் பாதிக்கப்பட மாட்டார்கள். தனது தாய் தந்தையரை நன்கு பராமரிப்பவர்கள், பிராமணர்களுக்கு சேவை செய்பவர்கள், காயத்ரி தேவியையும் பசுவையும் வழிபடுபவர்கள், சிவன் விஷ்ணுவின் பக்தர்கள், புனிதமான துளசியை வழிபடுவார்கள் ஆகியோர் உன்னால் தீண்டப்பட மாட்டார்கள். அதுபோலவே குருவின் சேவகர்களையும், புனித கிரந்தங்களை படிப்பவர் கேட்பவர்களையும், குரு வழிபாட்டை குல வழக்கமாக கொண்டவரையும், தர்மத்தையும் நல்ல நடத்தையையும் தெய்வ நம்பிக்கையோடும் மன ஈடுபாட்டுடனும் கை கொண்டவரையும் நீ துன்புறுத்தக்கூடாது என்பது எனது கட்டளை என்று கூறினார். பிரம்மாவின் கட்டளையை கேட்டு கலி பணிவுடன் அவரை, என் தலைவரே, குரு என்ற சப்தத்தின் பொருள் யாது? உட்கருத்து யாது? அவரது வடிவம் யாது? குரு என்பவர் யார்? எனக்கு உரைக்க வேண்டும் என்று கேட்டான். இந்த வினாவிற்கு விடையாக படைப்பு கடவுளான பிரம்மா குருவின் பல்வேறு வடிவங்களை மிக விரிவாக எடுத்து கூறினார். அவை கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. குரு சப்தத்திலிருந்து க என்னும் ஒலி சித்தியை கொடுக்கும். ர என்னும் ஒலி பாவங்களை அழிக்கும். உ என்னும் ஒலி விஷ்ணு வடிவத்தை குறிக்கும். ஆகவே பிரம்மா, விஷ்ணு, சதாசிவன் ஆகிய மூவரும் குருவின் உண்மையான வடிவத்தில் அமைந்து இருக்கிறார்கள். கணேஷோ வாக்னீனா யுக்தோ விஷ்ணு நாச சமன்விதக வர்ணத்வியாத்மகோ மந்திர சதுர்வக பலப்பிரதா. குரு என்னும் 2 எழுத்து மந்திரம் கணேசர், அக்னி, விஷ்ணு ஆகியோர் பெயர்களை உள்ளடக்கியிருக்கிறது. 2 மெய் எழுத்துக்களின் கூட்டாக இருக்கும் இந்த மந்திரம் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்னும் 4 செல்வத்தையும் அருமம். குரு பிதா, குரு மாதா, குரு தேவோ பரசிவா, சிவர்ஷ்ட்ரே குருஸ்திராதா, குருஷ்ட்ரேன காஷ்ஸ்தன். குருவே அன்னை, பிதா பகவான் பரமசிவன். சிவனுக்கு கோபம் வந்தால் குரு காப்பாற்றுவார். குருவுக்கு கோபம் வந்தால் யாராலும் காப்பாற்ற முடியாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம் தத்வம் தஸ்மாத் குரும் உபாஸ்ரயேத். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குருவே உண்மையான பரத்துவம். ஆகவே குருவை சரண் புக வேண்டும். வைஷ்ணவர்களிடத்தில் ஹரி மகிழ்ச்சி அடையும் போது அவர்கள் குருவினிடத்தில் வர்ணிக்க இயலாத பக்தியை அடைகிறார்கள். குரு பிரசன்னமடைந்தால் உலகத்துக்கு தலைவனும் மேலான பிராண பதியுமான ஜனார்த்தனன் பிரசன்னமடைந்து குருவை மகிழ்விக்கும் மானிடனை வாழ்த்துவார். ஈஸ்வரன் பிரசன்னமடைந்தால் குருவை உணர்ந்து கொள்ளும் பாதையில் உன்னை நடத்துவார். குரு பிரசன்னமடைந்தால் சிவபெருமானின் உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்ள உனக்கு உதவி செய்வார். குருவை பூஜித்தால் சாஸ்திர மார்க்கத்தில் பிரவேசித்து தீர்த்த யாத்திரை, விருத்தம், யோகம், தபம், தர்மம், ஆச்சார யஜ்யம், ஞானம், பரம பக்தி, வைராக்கியம் ஆகியவற்றின் பூரண பலனை அடையலாம்.
குருவை பற்றிய மகிமையை பிரம்மாவிடமிருந்து கேட்ட கலி பிரம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கி, எம் தலைவனே, ஒரு சாதாரண மானிடனான குரு எப்படி கடவுளுக்கு சமமாக முடியும்? தயவு செய்து விளக்கிக் கூறுங்கள் என்று கேட்டான். பிரம்மா, கலியே, கவனமாக கேள். குருவை விட்டால் வேறு முக்தியே கிடையாது என்று கூறினார். குரு இல்லாமல் எதையும் கேட்க முடியாமல் சாஸ்திரங்களை ஒருவன் எப்படி கற்க முடியும்? சாஸ்திரங்களை கேட்பதினால் மனிதன் முடிவில்லாத வாழ்க்கையை சக்கரத்தை தகர்க்க முடியும். ஞானம் என்னும் ஒளிக்கு குருவே உற்பத்தியிடம் ஆதலால் குருவிடத்தில் நீ சரண் புக வேண்டும். குருவிற்கு சேவை செய்வதன் மூலம் ஒருவன் சித்தியடைய முடியும். பிறகு பிரம்மா ஒரு கதையை கூறினார். ஒரு சமயம் ஆங்கிரசர் என்னும் பெயருடைய முனிவர் கோதாவரி கரையில் வாழ்ந்து வந்தார். அநேக ரிஷிகள் அங்கு பல வகையான தவம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவரிடம் பல மாணவர்கள் குருகுல வாசம் செய்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று வந்தனர். அத்தகைய மாணாக்கருள் சாந்திபகன் என்னும் பெயருடைய மாணவன் இருந்தான். அவன் படிப்பில் மிகவும் திறமைசாலியாக இருந்தான். ஆசிரியருக்கு உண்மையாகவும் பணிவாகவும் சேவை செய்தான். ஒரு நாள் வேதார்மா என்னும் முனிவர் தன்னுடைய மாணவர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு ஆசிரியரிடம் அன்பும் மரியாதையும் இருந்தால் நான் கூறுவதை கேளுங்கள் என்றார். மாணவர்கள், குரு மகானே, எங்களை கரையேற்றுவதற்காக நீங்கள் இந்த பூமியில் அவதரித்து இருக்கிறீர்கள். நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் நிச்சயமாக செய்ய காத்திருக்கிறோம். எவன் குருவின் சொற்களை கேட்கவில்லையோ அவன் நரகத்தில் இடர்பட்டு அஞ்ஞானம் என்னும் கடலில் மூழ்கிவிடுவான். அப்படிப்பட்டவனுக்கு முக்தியே கிடையாது. வேதங்களும் குருவை தாரகன் என்று அழைக்கின்றன. வேத தர்ம முனிவர் இந்த பதிலை கேட்டு மிக்க மகிழ்ந்து, எனது முந்தைய பிறவிகளில் நான் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறேன். அவை பிறவிகள் தோறும் கூடி வந்து இருக்கின்றன. எனது தவத்தினாலும் மத வழிபாடுகளினாலும் பல பாவங்கள் கரைந்து விட்டன. ஆனால் சில இன்னும் மீதி இருக்கின்றன. நான் அவைகளை அனுபவித்ததே தீர வேண்டும். எனது தவ வலிமையால் இப்பிறவியில் அவற்றை நான் மறந்து ஒதுக்க முடியும். ஆனால் அவற்றை அனுபவிக்க நான் மீண்டும் மறுபிறவி எடுக்க வேண்டியிருக்கும். இவை எனது மோட்ச பாதைக்கு தடையாக இருக்கும். இந்த பாவங்களுக்கு ஈடு செய்ய நான் காசி கஷேத்திரத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு நான் பல நோய்களையும் உடல் உபாதைகளையும் ஏற்க வேண்டி இருக்கும். உங்களில் ஒருவர் என்னை அந்த இக்கட்டான நேரத்தில் கூட இருந்து கவனித்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். சாந்திபகன் எழுந்திருந்து முனிவரிடம், பாபங்கள் செய்வதனால் உடல் அழிந்து விடுவதுடன் நமது மகிழ்ச்சியும் பறிபோய்விடும். பாவங்களுக்கு கூடிய விரைவில் ஈடு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றான். முனிவரும், ஒருவனுடைய உடலில் வலிமை இருக்கும்போதே பாபத்தின் பலனை முயற்சி செய்து அனுபவித்து விட வேண்டும். இல்லாவிடில் அவை பாம்பின் விஷம் போல் உடலையும் உள்ளத்தையும் உருக்கிவிடும். கடவுள், முனிவர்கள், சாதாரண மனிதர் உட்பட அனைவரும் செய்த பாபங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாபங்களிலிருந்து விடுபட முடியாது. சாந்திபகன், எனக்கு எந்தவிதமான தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் கட்டளையிடுங்கள். உங்களுக்கு சேவை செய்ய நான் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். தனது நோயின் தன்மையை பற்றி பின்னர் முனிவர் சாந்திபகனுக்கு கூறினார். மைந்தனே, நான் கலித குஷ்டம் என்னும் ஒரு வகை தொழு நோயினால் துன்பப்படப் போகிறேன். நான் குருடனாகப் போவதுடன் கை கால்கள் விளங்காமல் போய்விடும். அடுத்து 21 வருடங்களுக்கு நீ என்னை பாதுகாக்க வரலாம். அதை கேட்டு சாந்திபகன், குருவே, நான் உங்களை தொழுநோயை வாங்கிக் கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். இதனால் நீங்கள் பாபத்தினின்று விடுபடுவீராக என்றான். அதற்கு முனிவர், மைந்தனே, நான் என்னுடைய பாவ சுமையை அனுபவித்ததாக வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இதை கொடுத்து நான் தப்பிக்க முடியாது. இந்த 21 வருடங்களுக்கு நீ என்னை ரட்சிக்க வேண்டும். நோயாளிகளுக்கு சேவை செய்பவர் நோயாளிகளை விட அதிக துன்பம் அடைகிறார்கள். என்னை காசிக்கு அழைத்துச் செல். உன் மூலமாக நான் பிறப்பு இறப்பு வலையிலிருந்து மோட்சம் பெறுகிறேன் என்றார். இத்துடன் இன்றைய அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி.